உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எப்பொழுதும் போல ஒரு புது விஷயத்த கத்துக்கணுங்கிற ஆர்வத்தோடு இணைந்திருக்கும் உங்களுக்காகவே இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான உங்க சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு விரிவான அலசலை நம்ம பார்க்க போறோம். ஆமா, இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டாபிக். கண்டிப்பா. லின் ட்விஸ்ட் எழுதின த சோல் ஆஃப் மணி அப்படிங்கிற புத்தகத்தோட முதல் அத்தியாயம், அப்புறம் அது தொடர்பான சில ஆழமான ரிசர்ச் நோட்ஸ், இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம சோர்ஸ் மெட்டீரியல். ஆரம்பத்திலேயே ஒன்னு சொல்லிடுறேன், இது எப்படி பட்ஜெட் போடுறது இல்ல பங்குச்சந்தையில எப்படி முதலீடு செய்யறது அப்படிங்கிற மாதிரியான சாதாரண பர்சனல் ஃபைனான்ஸ் அட்வைஸ் கிடையாது. அது நேரத்தை விட ரொம்ப பெருசு. உண்மைதான். பணத்துக்கும் நம்மளோட ஆன்மாவுக்கும், அதாவது நம்மளோட கோர் வேல்யூஸ்க்கும் இடையில இருக்கிற ரொம்பவே சிக்கலான ஆனா சுவாரஸ்யமான உறவா ஆராயறது தான் இந்த அலசலோட நோக்கம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பணம் அப்படிங்கிறதே ஒரு மாயைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது வெறும் ஒரு உயிரற்ற காகிதம் இல்லனா கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல தெரிகிற சில எண்கள். ஆனா அது நம்ம எமோஷன்ஸை எப்படி நம்ம வாழ்க்கையை ஆட்டி படைக்குது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி, தன் விரல் நுனியில ஆட்டி படைக்குது. இதுல நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, இந்த புத்தகத்தோட ஆசிரியரோ பேங்கரோ கிடையாது. ஓ, அவங்க ஃபைனான்ஸ் பேக்ரவுண்ட் இல்லையா? இல்லவே இல்ல. அவங்களுக்கு ஃபினான்ஸ் துறையில எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. ஆனா பணத்தை பத்தி உலகத்திலேயே மிக ஆழமான புரிதல் இருக்கிறவங்கள அவங்களும் ஒருத்தர். எப்படின்னு கேக்குறீங்களா? அவங்க கடந்த 40 வருஷமா குளோபல் ஃபண்ட்ரைசிங், அதாவது நிதி திரட்டுற துறையில இருக்கிறாங்க. 40 வருஷமா? ஆமா. உலக பசிய ஒழிக்கிறது, மழைக்காடுகளை பாதுகாக்கிறது மாதிரியான மாபெரும் திட்டங்களுக்காக எந்த கார்ப்பரேட் நிறுவனங்களோட உதவியும் இல்லாம தனிநபர்களிடமிருந்து மட்டுமே $150 மில்லியன் மேல நிதி திரட்டியிருக்கு. $150 மில்லியன்? அது சாதாரண விஷயம் இல்ல. கண்டிப்பா இல்ல. உலகின் மிக ஏழ்மையான மனிதர்களோடையும் அவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதே சமயம் உலகின் பெரும் கோடீஸ்வரர்களோடையும் நெருங்கி பழகியிருக்கிறாங்க. இந்த 2 எக்ஸ்ட்ரீம் அனுபவங்கள் தான் பணத்தை பற்றிய அவங்களோட தனித்துவமான பார்வையை நமக்கு கொடுக்குது. இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை போத்து ஒரு கேள்வி கேட்ட தோணுது. என்ன கேள்வி? பணம் உங்களை இயக்குகிறதா அல்லது பணத்தை நீங்கள் இயக்குகிறீர்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்பவே ஆழமான கேள்வி. இந்த கேள்விக்கான விடைய தேடுற பயணத்துல நாம முதல்ல அமேசான் மழைக்காடுகளுக்கு போகணும். அமேசான் காடுகளுக்கா? ஆமா. அவங்க வாழ்ற அச்சுவார் பழங்குடியினரோட கதைய லின் ரொம்ப சுவாரஸ்யமா பதிவு செஞ்சிருக்காங்க. அங்க இருக்கிற வாஷிக்கியாட் அப்படிங்கிற ஒரு 26 வயசு இளைஞனோட கதை இது. ஆயிரக்கணக்கான வருஷங்களா சும்பியோர்கள் பணமே இல்லாம வாழ்ந்த ஒரு சமூகம் அது. அவங்களுக்கு பணம்ங்கிற கான்செப்டே தெரியாத ஒரு வாழ்க்கை இப்ப நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. எனக்கும் அதேதான் தோணுச்சு. அப்போ அவங்களோட கரன்சி என்ன? ரெசிப்ரோசிட்டி மட்டும்தான். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது, பகிர்ந்துக்கிறது. ஒருத்தருக்கு வீடு கட்டணும்னா ஒட்டுமொத்த கிராமமும் ஒன்னா சேர்ந்து கட்டி கொடுப்பாங்க. வாவ். ஒரு மிருகத்தை கொண்டு வந்தா அந்த ஊரே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும். எல்லாமே இயற்கையோட இணைந்த வாழ்க்கை. ஆனா 1970கள்ல சில எண்ணெய் நிறுவனங்கள் அவங்க நிலத்தை ஆக்கிரமிக்க வந்தப்போ எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. அந்த மாடர்ன் உலகம் உள்ள நுழையும் போது நடக்கிற வழக்கமான பிரச்சனை தான். கரெக்ட். தன் நிலத்தை காப்பாத்திக்க சும்பி இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக அமெரிக்கா வர்றான். ஆனா அங்க அவனுக்கு இங்கிலீஷ் மட்டும் சொல்லிக் கொடுக்கப்படல, நவீன உலகத்தோட மிக முக்கியமான பணத்தின் மொழியையும் கத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவன் தள்ளப்படுறான். இங்கு மிகவும் ஈர்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், சும்பி அமெரிக்காவுக்கு வந்த பிறகு அவன் பார்த்த ஒவ்வொன்றிலையும் பணத்தோட ஆதிக்கம் இருக்கிறது உணர்ந்தான். உணவு, உடை, இருப்பிடம்னு மனிதர்களோட ஒவ்வொரு அசைவும் பணத்தால் தீர்மானிக்கப்படுறத பார்த்து அவன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். அது அவனுக்கு ஒரு பெரிய கல்ச்சுரல் ஷாக்கா இருந்திருக்கும். மிகப்பெரிய ஷாக். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை உண்மை என்னன்னா, பணம் இயற்கையோட படைப்பு கிடையாது. அது மரத்துல காய்க்கல, மழையா பெய்யல. பணங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு டூல். பண்டமாற்று முறையை எளிதாக்க மனித மூளை கண்டுபிடிச்ச ஒரு கருவி. அதேதான், ஒரு புத்திசாலித்தனமான கருவி. ஆனா நாம என்ன செஞ்சிருக்கோம்? அந்த கருவிக்கு ஒரு இயற்கை சக்தியை போல முடிசூட்டி நம்ம வாழ்க்கையை ஆள்ற முழு அதிகாரத்தையும் அதுகிட்ட கொடுத்துட்டோம். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது புரியுது. ஆனா சும்பிக்கும் அவனோட மக்களுக்கும் அந்த ஆயில் கம்பெனிகளை எதிர்த்து போராட பணம் தேவைப்பட்டுச்சு இல்லையா? அப்போ பணம் அவங்களுக்கு ஒரு வகையில காப்பாத்துற கருவியா தானே இருந்திருக்கு. அது எப்படி மாயேன்னு சொல்ல முடியும்? இது ரொம்ப சரியான கேள்வி. அச்சுவார் மக்களும் அதேதான் நினைச்சாங்க. பணத்தை தங்களோட நிலத்தை காக்க பயன்படுத்தலான்னு அவங்க முடிவெடுத்தாங்க. ஆனா ரொம்ப சீக்கிரமாவே ஒரு மாபெரும் எச்சரிக்கையை உணர்ந்தாங்க.
என்ன எச்சரிக்கை அது? அதாவது அந்த பணத்தை தங்களோட கோர் வேல்யூஸ், அதாவது இயற்கையை நேசிக்கிறவங்களோட பண்போட இணைக்கலன்னா அதே பணம் தங்களை உள்ளுக்குள்ளந்தே அழிச்சிடும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. டூல் தப்பு இல்ல, ஆனா அந்த டூல் நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆமா, அஞ்சுங்கிறத எவ்ளோ பெரிய முரண். சரி, இந்த சிக்கலுக்கு காரணம் என்னன்னு நம்ம சோர்ஸ் நோட்ஸ்ல பாக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. நாம எல்லாருமே ஸ்கேர்சிட்டி, அதாவது பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதைக்குள்ள சிக்கியிருக்கோம். அந்த எப்போதுமே போதாது அப்படிங்கிற மனநிலை. எக்ஸாக்ட்லி. எப்போதுமே போதாது அப்படிங்கிற ஒரு நச்சுத்தன்மையான மைண்ட் செட்ல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்ளோ பணம் இருந்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஒரு ஓட்டம். என்ன கேட்டா பில்லியனர்கள் கூட இன்னும் சம்பாதிக்கணும்னு தான் ஓடிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? ஆனா நிஜத்துல அது நடக்கிறது இல்லையே. இல்லவே இல்ல. பணம் சேர சேர அதை இழந்துடுவோமோ இல்ல மத்தவங்களை விட நாம பின்தங்கிடுவோமோங்கிற பயம் அதிகரிக்குதே தவிர நம்ம பதற்றம் ஒருபோதும் குறையறதில்ல. உண்மையான பற்றாக்குறை பேங்க் அக்கவுண்ட்ல இல்ல, அது வாழ்க்கையோட அர்த்தத்துல தான் இருக்குங்கிறத ஆசிரியர் ஆழமா பதிவு செய்றாங்க. உண்மையான பற்றாக்குறை பேங்க் அக்கவுண்ட்ல இல்ல. ரொம்ப ஆழமான வரி இது. நம்ம ஏன் பணத்தை துரத்துறோங்கிற நோக்கமே பல நேரங்கள்ல நமக்கு தெரியறதில்ல. நாம அந்த ஓட்டத்துல காரணத்தையே மறந்துடுறோம். இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இத லின் ட்விஸ்ட் த கிரேட் டிவைட், அதாவது பெரும் பிளவு அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களாகிய நமக்குள்ள 2 களங்கள் இருக்கு. ஒன்னு ஆன்மாவின் களம், இன்னொன்னு பணத்தின் களம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பொதுவா ஆன்மாவோட களத்துல நாம எப்படி இருக்கோம்? இயல்பா அன்பானவர்களா, தாராள குணம் கொண்டவர்களா இருக்கோம். யாராவது கஷ்டப்பட்டா உதவி செய்றோம். ஆனா எப்ப அந்த பணத்தின் களத்துக்குள்ள நுழையிறோமோ அப்ப அப்படியே மாறிடுறோம். நாம எப்படி பயம், போட்டி, சுயநலம்னு ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ள தள்ளப்படுறோங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. வாழ்க்கைய வின்னர் வெர்சஸ் லூசர் அப்படிங்கிற ஒரு பந்தயமா பார்க்க தொடங்கிடுறோம். கரெக்ட். இது கேட்கும் உங்களிடமே நான் இதை கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில எப்பதாவது பணத்தின் காரணமா உங்களோட உண்மையான குணத்துக்கு முரணா நீங்க நடந்துகிட்டு தான் உணர்ந்திருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒவ்வொருத்தரும் தங்களைத்தானே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி. இந்த முரண்பாட்டு, இந்த பெரும் பிளவ லின் ட்விஸ்ட் மத்தவங்க வாழ்க்கையில மட்டும் பார்க்கல, தன்னோட சொந்த வாழ்க்கையிலையும் அனுபவிச்சிருக்காங்க. 1970கள்ல அவங்களுக்கும் அவங்க கணவர் பில்லுக்கும் நடந்த விஷயங்களை சொல்றீங்களா? ஆமா, அது இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். பெல் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ரொம்ப வேகமா முன்னேறி பெரிய பணக்காரர் ஆகுறாரு. அந்த டைம்ல அவங்க 2 அந்த எண்ட்லெஸ் அப்கிரேட்ஸ். சரியா சொன்னீங்க. முடிவில்லாத தேவைகள் அவங்க வாழ்க்கையை ஆக்கிரமிக்குது. ஆமா, அந்த பகுதி படிக்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. 1970கள்ல லட்சக்கணக்குல சம்பாதிச்ச ஒருத்தர் பணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றது ரொம்ப சுலபம் தானே? மாசம் வாடகைக்கு கொடுக்க கஷ்டப்படுற ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது எப்படி பொருந்தும்? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். ஆனா பணமே வேணான்னு அவங்க சொல்லல. பணத்தோட அந்த எண்ட்லெஸ் லூப் நம்மளை எப்படி தொலைக்க வைக்குதுன்னு தான் சொல்றாங்க. லின் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. அவங்க நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா, முதல்ல அவங்க சமூகத்துல தங்களை உயர்ந்தவங்களா காட்டிக்க விலை உயர்ந்த ஒயின் பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அதையே ஒரு ஒயின் செல்லார் அமைக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்குறாங்க. ஆனா குடும்பத்துக்காக இன்னொரு பெரிய கார் தேவைப்படுது. பெரிய வீடு கட்டுறாங்க. அந்த வீட்டின் சுவர்கள் காலியா இருக்கேன்னு பல லட்சங்கள் கொடுத்து பெயிண்டிங்ஸ் வாங்கி மாட்டுறாங்க. சாதாரண சுற்றுலா போரடிக்குதுன்னு ஹவாய் சன்வேலின்னு ஆடம்பரமா பறக்கறாங்க. இதுல கொடுமை என்னன்னா இந்த காலகட்டத்துல அவங்களோட 3 குழந்தைகளும் ஆயாக்களோட பராமரிப்புல தான் வளர்றாங்க. அதுதான் மிகப்பெரிய முரண்பாடு. ஆனா லின்னும் அவங்க கணவரும் தாங்க தான் பெஸ்ட் பேரண்ட்ஸ்னு தங்களுக்கு தாங்களே சொல்லிக்கிறாங்க. அவங்க வெளியே பார்க்க ஜெயிச்சவங்க மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவங்களே தொலைச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப கரெக்ட். தாங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கும் அவங்களோட உண்மையான கோர் வேல்யூஸுக்கும் எவ்வளவு பெரிய கேப் இருக்குன்னு அவங்க அப்ப உணரவே இல்ல. இதை ஒரு பெருமை கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா இன்னைக்கு நம்ம சமூகத்தோட நிலையே இதுதான். இங்க நான் விக்கி ராபின் அப்படிங்கிறவங்களோட ஒரு ஃபேமஸான கோட்டை சொல்ல விரும்புறேன். அந்த மேக்கிங் அ டையிங் கோட் தானே? தங்களோட வேலைகள் மூலியமா வாழ்வாதாரத்தை ஈட்டுவதற்கு பதிலாக வாழ்வையே தொலைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய உண்மை. நிச்சயமா. பணம் சம்பாதிக்கிறது வாழ்க்கையை வாழ்றதுக்காக தானே, தவிர அந்த வாழ்க்கையை தொலைக்கிறதுக்காக இல்ல. செல்வங்கிறது பேங்க் பேலன்ஸ் கிடையாது. நம்ம எதற்கு அதிக மதிப்பளிக்கிறோம் அப்படிங்கறதோட வெளிப்பாடு தான் உண்மையான செல்வம். லின்ட்ரஸ்ட் வாழ்க்கையிலயும் இந்த உண்மையை முகத்துல அறிஞ்ச மாதிரி உணர்த்தின ஒரு தருணம் வந்தது. அந்த திருப்பமுனை தான் தி ஹங்கர் ப்ராஜெக்ட். எக்ஸாக்ட்லி. லின்ட்விஸ்ட் உலக பசிய ஒழிப்பதற்கான இந்த அமைப்புல சேர்ந்தப்போ அவங்க வாழ்க்கையே தலைகீழா மாறுச்சு.
உலக மக்களோட பசிய தீர்க்க போராடினப்பதான் தனக்குள்ளேயும் ஒரு பெரிய பசி இருக்கிறதா அவங்க உணர்ந்துகிட்டாங்க. அது சாப்பாட்டுக்கான பசி இல்ல. ஆமா, அது அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான பசி. இத்தனை நாளா நம்ம எவ்ளோ போலியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, ஆனா அவங்க எப்படி இந்த பற்றாக்குறை மைண்ட் செட்ல இருந்து வெளிய வந்தாங்க? திடீர்னு அவங்க சொத்தையெல்லாம் தானம் பண்ணிட்டு சன்னியாசி ஆயிட்டாங்களா? கண்டிப்பா இல்ல. சந்நியாசி ஆகிறது இதோட நோக்கமும் கிடையாது. இந்த மாற்றத்தை அவங்க படிப்படியா செஞ்சாங்க. அத 3 தூண்களா நம்ம பிரிக்கலாம். முதல் படி என்னன்னா விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ். பிரச்சனையை ஒத்துக்கிறது தானே முதல் படி. கரெக்ட். பணத்தை பத்தி தங்களுக்குள்ள இருந்த அந்த பயம், சமூகத்தால திணிக்கப்பட்ட எண்ணங்கள், எதை வாங்கினாலும் பத்தலங்கிற அந்த உணர்வு உணர்ந்துக்கிட்டாங்க. ஓகே ஓகே. அன்கான்ஷியஸா இருந்த ஒரு விஷயத்த கான்ஷியஸா மாத்துனாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? அடுத்தது அலைன்மெண்ட், அதாவது ஒருங்கிணைப்பு. தங்களோட பர்சனல் வேல்யூஸ்க்கும் அவங்க செலவு பண்ற பணத்துக்கும் இடையில ஒரு பாலத்தை உருவாக்குனாங்க. அவங்க எதை முக்கியம்னு வாயில சொன்னாங்களோ அதுக்காகவே அவங்க பணமும் செலவழிக்கப்படணும்னு உறுதியா இருந்தாங்க. சும்மா ஷோ ஆஃப் பண்றதுக்காக பொருள்களை வாங்குறத நிறுத்துனாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. அப்போ அந்த 3வது படி அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது முழுமையான மாற்றம். பணத்தை வெறும் பொருள்களை சேகரிக்கிறதுக்காக, அதாவது அக்யூமுலேட் பண்றதுக்காக பயன்படுத்தாம, அது எங்க உண்மையாக தேவையோ அங்க ஒதுக்கீடு செய்ய, அதாவது அலோகேட் பண்ண தொடங்குனாங்க. சேகரிப்பதிலிருந்து பகிர்வதற்கு மாறினாங்க. ஆமா, லின் ட்விஸ்ட் தம்பதியினர் இதை தங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த தொடங்குனதும் அவங்க குடும்ப உறவும் மனநிறைவும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மேம்பட்டது. மத்தவங்களுக்கு கொடுக்கிற அந்த தாராள மனப்பான்மை, அந்த ஜெனராசிட்டி தான் மனிதனுக்கு உண்மையான நிறைவை தருங்க. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? பணம்ங்கிறது இயற்கையாவே கெட்டதா? இல்லவே இல்ல. கண்டிப்பா இல்ல. அதுக்கு சொந்தமா எந்த சக்தியும் கிடையாது. அது நம்ம உள்மனதின், நம்ம மதிப்பீடுகளின், நம்ம நோக்கங்களின் ஒரு கண்ணாடி மட்டுமே. நாம அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் நாம யார் அப்படிங்கறத உலகிற்கு காட்டுது. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. பணத்தின் மீதான நம்ம உறவை விழிப்புணர்வோடு மாத்தி அமைக்கிறதன் மூலமா எந்த பொருளாதார சூழ்நிலையிலையும் நாம முழுமையான சுதந்திரமான வாழ்க்கையை வாழ முடியுங்கிறத இந்த சோர்ஸ் மெட்டீரியல் நமக்கு உறுதியா சொல்லுது. நாம பணத்துக்கு அடிமையா இருக்க வேண்டியதில்ல. கண்டிப்பா பணத்தை நம்மளோட உயர்ந்த நோக்கங்களுக்கு வேலை செய்ய வைக்க முடியும். பணத்தின் களம் ஆன்மாவின் களம்னு இருக்கிற அந்த பிளவை நீக்கி ரெண்டையும் ஒன்னா இணைக்கும் போது வாழ்க்கை எவ்வளவு அழகாகுது அப்படிங்கறத லின் ட்விஸ்ட் ரொம்ப அழகா நமக்கு காட்டியிருக்காங்க. தப்பா இதை சொல்ல முடியாது. இப்போ இந்த ஆழமான விரிவான அலசலோட முடிவுல இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனைய, ஒரு ப்ரொவாகேட்டிவ் தாட்டை முன்வைக்கிறோம். இது வரைக்கும் நாம பேசின விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இது ஒரு சுவாரஸ்யமான கற்பனையா இருக்கும். நாளை முதல் நீங்க பணத்தை கொடுத்து வாங்குற ஒவ்வொரு பொருளும், நீங்க செய்யற ஒவ்வொரு செலவும் உங்களோட உண்மையான குணத்தையும், நீங்க இந்த உலகத்துல எதற்கு அதிக மதிப்பு கொடுக்கறீங்கிறதையும் உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு மாபெரும் விளம்பர தட்டியா, அதாவது ஒரு பிரம்மாண்டமான பில் போர்டா மாறினா எப்படி இருக்கும்? வாவ், நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. நீங்க ஒரு காஃபிக்காக செலவழிக்கிற பணமா இருந்தாலும் சரி, ஒரு பொருளுக்காக செலவழிக்கிற பணமா இருந்தாலும் சரி, அது உங்க ஆன்மாவோட உண்மையான முகத்தை ஊருக்கே காட்டும்னா, நாளைக்கு நீங்க செலவு செய்யற என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா எல்லாரும் தங்களோட செலவுகளை மாத்தி அமைப்பாங்க. உங்க பர்ஸ திறக்கிற ஒவ்வொரு முறையும் உங்க ஆன்மாவோட குரலை கேட்க பழங்குங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விரிவான அலசல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.